லாஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இந்த டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டரை நம்ம 2 வேர்டாக பிரிக்கலாம். ஒன்று டைப்பு, இன்னொரு கேஸ்ட். ஸோ டைப்புன்றது என்ன அப்படின்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணும். கேஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டாவை வேற ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டைப் கேஸ்ட் அப்படின்றது ஒன் டேட்டா டைப்ல இருந்து அனதர் டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டர் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் primitive typecast operator, another one non-primitive typecast operator. So primitive typecast operator அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு primitive data types 8 இருக்குல்ல, அந்த 8 primitive data typesல இருந்து ஒன்னுத்துல இருந்து இன்னொரு data type-ஐ கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் primitive typecast operatorன்னு சொல்லுவோம். ஸோ இதை எதை வச்சு நம்ம typecast பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு primitive data type-க்குமே ஒவ்வொரு சைஸ் இருக்கு. அந்த சைஸை பொறுத்து தான் நம்ம எப்படி typecast பண்ண போறோன்றது இருக்கு. ஸோ இதை ஒரு ப்ரோக்ராமா பார்த்துடலாம். இதுதான் 8 டேட்டா டைப்போட சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ பைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1, ஷார்ட்னா 2, இன்ட்னா 4, லாங்னா 8, ஃப்ளோட்னா 4, டபுள்னா 8, கேர்னா 2, பூலியன்னா 1 பிட்டு. உங்களுக்கு எத்தனை பிட்டு சேருது ஒரு பைட்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரிமிட்டிவ் டைப் கேஸ்டிங்கை பார்க்க போகிறோம். ப்ரிமிட்டிவ் டைப் கேஸ்டிலையுமே 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வைடனிங் அண்டு நேரோவிங்னு சொல்லுவாங்க. ஸோ வைடனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்மாலர் ரேஞ்சில் இருந்து ஹையர் ரேஞ்சுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வைடனிங்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஹையர் ரேஞ்ச் அப்படின்றது இதில் பாருங்கள், லாங்கு, டபுளு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் தான் இன்ட்டு, இது எல்லாமே ஹையர் ரேஞ்சு. ஸோ லோவர் ரேஞ்ச் அப்படின்றது பைட்டு, ஷார்ட்டு, கேரு, பூலியன். ஓகேவா? இங்கே நம்ம பூலியனை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ பூலியனை விட்டுருவோம். ஸோ கேர் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் லோவர் ரேஞ்சாக இருக்கோ அந்த டேட்டா டைப்ல இருந்து ஹையர் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைடனிங்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வைடனிங்னு நேம் வச்சுக்கிறேன், வைடன் வச்சுக்கிறேன், வைடனிங் வேண்டாம். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array of args. ஸோ இதில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடதுல இப்போ போவோம். நம்மளோட லோவர் ரேஞ்ச் அப்படின்றது பைட் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைட்ல இருந்து இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைட்டு a is equal to 20ன்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹையர் ரேஞ்சான இன்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இன்ட்டு b is equal to அந்த 20ன்றது எதை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா ஏ ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஏவை அசைன் பண்ணுறேன். ஸோ ஏவை அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடது பைட் டேட்டா டைப், அதோட ரேஞ்ச் 1, இன்ட்டு டேட்டா டைப்போட ரேஞ்ச் 4. லோவர்ல இருந்து ஹையருக்கு இப்போ நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வைடனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைடனிங் அப்படின்றது இம்ப்ளிசிட்டி டைப் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இது ஒன் ஆஃப் த டைப் கேஸ்ட். ஏன்னா இம்ப்ளிசிட்டாவே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது டைப் கேஸ்ட் ஆயிடும். 1 லிட்டர் பால் பாக்கெட்ல 1/2 லிட்டர் பால் பாக்கெட் ஊற்றணும் அப்படின்னா அது எப்படி கண்டெயின் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு லோவர் ரேஞ்ச் டேட்டா டைப் எடுத்து நம்ம ஹையர் ரேஞ்ச்குள்ளே போடுறோம்னா அது கண்டெயின் பண்ணிக்கும். ஸோ இதனால் இது என்ன ஆகும்னா இம்ப்ளிசிட்டாவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டைப் கேஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேரோவிங். நேரோவிங் அப்படின்றது என்னன்னா ஹையர் ரேஞ்சில் இருந்து லோவர் ரேஞ்சுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது அப்படியே தலைகீழ யோசிங்களேன். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள், ஸோ 1 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் நம்ம 1/2 லிட்டரில் ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு கீழே பாதி போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்ம அதிலே தான் நம்ம வச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் இங்கே ஹையர்லேருந்து நம்ம லோவருக்கு கன்வெர்ட் பண்ணும் போது டேட்டா லாஸ் நிறைய நடக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ரியலாகவே உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ டபுளில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ டபுள்ன்றது 8 பைட்ஸில் இருக்க ஒரு ரேஞ்ச் இருக்க ஒரு கண்டெய்னர். டபுள் c is equal to 400.678ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்டு is equal to
சின்னு நான் டைரக்டா இப்படி கொடுக்குறேன். ஸோ எனக்கு இல்லை ஒரு எரர் அடிக்கும். மேலே பாருங்க நான் வைடனிங் கொடுத்துருக்கேன்ல, அதை நான் மேலே பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா நான் இன்னும் அதை பிரிண்ட் பண்ணி காட்டல. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். நான் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கன்கேட் பண்ணுறேன் உங்களுக்கு. வைடனிங். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நேரோவிங்க்கு. நான் ஈயை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். என் கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் என்னது என்னோட ஃபைல் நேமாக இருக்கணும். ஸோ என் கிளாஸ் நேம் ஒயிட் டாட் ஜாவான்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். கமாண்ட் ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ மேலே பாருங்களேன் எனக்கு என்ன வந்திருக்குன்னு. பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு இன்ட். ஏன்னா டபுள்ன்றது ஹையர் ரேஞ்ச், இன்ட்ன்றது லோவர் ரேஞ்ச். நம்மளால என்ன பண்ண முடியல, அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டைப் கேஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா என்ன டேட்டா டைப்புக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப்பையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டைப் கேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஹையரில் இருக்கிறது லோவருக்கு போகும். பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா லாஸ் நடக்கும். கவனிங்க, ஒரு 400.678 அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ நமக்கு டேட்டா லாஸ் ஆகிடும். ஸோ இது ரியலாகவே இங்கே பார்க்கலாம். இப்போ போயிட்டு நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பைல் பண்ணுறேன். ஸோ எனக்கு கம்பைல் டைம் சக்ஸஸ். ரன் பண்ணுறேன். தெரியுதா, நம்ம டபுளா கொடுத்துருக்கிறது நமக்கு டேட்டா லாஸ் ஆகி நமக்கு என்ன ஆயிருக்கு 400 மட்டும் இன்ட்டா வந்திருக்கு. ஸோ இதுதான் வைடனிங் அண்டு நேரோவிங்.